செஞ்சு வச்சுட்டு போனது ஒன்று. நம்ம பண்ணுறோம் பாருங்கள் ஒரு தொழில், நம்ம பண்ணுறோம் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸு, நம்ம பண்ணுறோம் பாருங்கள் ஒரு வியாபாரன்ற ஒரு விஷயம், அதுலேயுமே உங்களுக்கு கெட்டது உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்றது கூட இருக்குது. எப்படி ஓப்பனாகவே பேசுகிறேங்க. ஒருத்தனை ஏமாற்றி நான் 10,000 வாங்குகிறேன். அவனுக்கு அந்த விஷயமே இல்லை, நான் ஒரு 10,000 ஏமாற்றி வாங்குகிறேன். அந்த 10,000 எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்து இன்றைக்கி நான் சமைச்சு சாப்பிட்றேன், என் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறேன். அது நல்லதா கெட்டதா? கெட்டது தான். கெட்டது. ஆனால் என் பார்வைக்கு என்ன தெரியும்? நான் என் பிள்ளைங்களுக்காக நான் சமைச்சு போட்டேன், சம்பாரிச்சு கொடுத்தேன், கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், சம்பாதிச்சேன், நான் கொடுத்துட்டேன், என்னோட கடமையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு உனக்கு தெரியும். ஆனால் அந்த 10,000 ஏமாத்தின பாரு, அந்த 10,000 வந்து அந்த குடும்பம் வாழ்ந்துருக்கும். ஆனால் அந்த 10,000 அடிச்சு தெரியுமா, அந்த ஏமாத்து தான் வந்து பாவத்தை சேரும். அதுதான் பாவம். போடுற பெட்ரோல் பேங்குக்கு மேற்கொண்டு வியாபாரமும் பாவம் தான்மா. கண்ணுக்கு தெரியாத பின்னாடி எவன் ஒரு மனிதனை ஏமாத்துறானோ, அது இன்க்ளூடிங் நானே இருந்தாலும் சரி, மனைவியும் அம்மாவையும் பெற்றவங்களையும் மற்றவங்களையும் ஓனரையும் சொசைட்டியும் நாட்டையும் எவன் ஒருத்தர் ஏமாற்றணும்னு நினைக்கிறானோ, ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கருமா வந்தே தீரும். ஒருத்தனை போய் கழுத்தணிச்சு கொலை பண்ணதான் கருமான்னு கிடையாது, ஒருத்தன் பின்னாடி போய் வெட்டினதான் கருமான்னு கிடையாது, ஒருத்தனை காசுக்கு வாங்க பிடிங்கி ஏமாத்தினதான் கருமான்னு கிடையாது. நீ பண்ணுற வியாபாரத்துலேயும் கருமா இருக்குது. 1 லிட்டர் பாலில் நீ 1/2 லிட்டர் தண்ணி கலந்தால் பாவம் வராமன்னே வரும்.